எல்லா நாளும் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, கொலை, கொள்ளை எல்லா நாளும் நடக்கும். அது மித்த நாள் நடந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம நாட்டை திருத்தக்கூடிய வாய்ப்பு சராசரியான மனிதன்கிட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஓட்டு போடுற நாள். ஆனால் இந்த நாளில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வன்மம், எவ்வளோ கோபங்கள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி பர்சன்டேஜ் எந்த வருடமும் இல்லாமல் இந்த மட்டும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மிக சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வேறு எங்கேயும் இல்லை, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் மனதுக்கு வேதனையாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, அதிமுக முன்னாள் பகுதி செயலாளரோட பையனுக்கு அருவாள் வெட்டு. பாளையங்கோட்டை வாக்குச்சாவடியில் ஆய்வு செய்யறதுக்காண்டி வந்திருக்காரு. அங்கே வச்சு அருவா வெட்டு ஏற்பட்டிருக்கு, தலையிலையும் கையிலையும். அவன் போதையில் வேற வந்திருக்கான். 3 நாள் ஒயின் ஷாப் லீவு. ஆனால் இருந்தும் அவன் போதையில் வந்திருக்கான். என்ன பிளாக்ல வாங்கியிருப்பான், இல்லை 3 நாளுக்கு அவனுக்கு என்ன 13 நாளில் வெளியே வந்துடும், 5 செக்ஷன் போடுவாங்க போலீஸ், அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணம். இல்லை ஏதாவது பவரில் இருப்பான். தயவு செஞ்சு அவன் மேலே வழக்க போட்டு கடுமையாக உள்ள தண்டனை வச்சா தான் அடுத்து இதே போல் செய்யணும் யாருக்கும் தோணும். சரி, மாற்றங்கள் அமைதாங்கிறது இனிமேல் தான் தெரியும். மக்கள் என்ன அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அதே அளவுக்கு மாற்றங்கள் இருக்குங்கிறது நம்ம சராசரியாக மக்கள் நம்புகிறாங்க. மாற்றங்கள் இருந்தால் இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்புகிறாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். மே 4ஆம் தேதி.